ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சித்திரை 13 மாலை 4:20 மணிக்கு ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்கு. மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகுவும், கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் வர இருக்கு. அங்க 18 மாச காலகட்டம் அங்கேயே இருக்கு. இந்த காலகட்டத்தில் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துலா ராசிக்கு என்னங்க, அமோகம்தான். 12ல் இருக்கிற கேது விலகி 11க்கு வர்றது மிகப்பெரிய யோகம்தான். அதே சமயம் 6ல் யோகமாக இருந்த ராகு 5ல் சனியோட கூட்டணி வைக்குது. ஆனால் ராகு தந்த யோகத்தை இப்போ கேது தர இருக்கு, அதுவும் லாபத்தில் இருந்து. உத்தியோகத்தில் உயர்வு, இடமாற்றம், பணிமாற்றம், சம்பள உயர்வு, இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சுமாரான வேலையில் இருந்தவங்க நல்ல வேலைக்கும் போகலாம். அதே நேரம் புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கலாம். அதற்கான அனுகூலங்கள் இருக்கு. சனி ராகுவோட கூட்டணி குரு பார்வையில் இருக்கிறதுனால மிகுந்த விசேஷமான பணவரவுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. லாபத்தில் கேது இருக்கிற காரணத்தினால போக்குவரத்து சம்பந்தப்பட்டது அல்லது எரிபொருள் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த யோகம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதை சொல்லியாகணும். எல்லா தொழில்களிலும் லாபங்கள் பெருகும். ஆனால் குறிப்பாக இந்த தொழில்களில் அதிகமான லாபங்கள் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது யோகமான ஒரு பெயர்ச்சி காலகட்டம் தான். உங்களுக்கு 2 மடங்கு 3 மடங்கு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி கரபுரண்டு ஓடும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா 9ல் குருவும் இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுடைய தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு விசேஷமான ஒரு பலன் தான் சொல்லணும். உங்கள் ராசியும் பார்வையிடுது. அப்போ மிகுந்த சந்தோஷமான மனநிலையில் இருப்பீங்க. குழந்தைகளுடைய கல்வின்னு வரும்போது அவங்க ரொம்ப புதிய புதிய திட்டங்களோடு இருப்பாங்க. அவங்களுடைய எதிர்கால திட்டங்கள் இதெல்லாம் உங்களை உங்களையே திகைப்படைய வைக்கும்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. இது வரைக்கும் தூக்கமின்மை வியாதியால் அவசப்பட்டிருப்பீங்க. உடல் சூடு, தூக்கமின்மை இதெல்லாம் உங்களை வாட்டி வதைச்சிருக்கும். கேஸ்ட்ரிக் ட்ரபிள்லாம் உங்களை ஒரு வழி பண்ணியிருக்கும். சில பேருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்டதெல்லாம் உங்களை படுத்தி எடுத்திருக்கும். அதெல்லாம் அந்த நிலை மாறி இப்போ குருவோட பார்வையில் ராகு நிற்கிறதுனாலையும் 12ஆம் இடத்துலேருந்து கேது விலகினதுனால தேவையில்லாமல் தூங்காமல் இருக்கிற ஒரு தன்மையும் விலகி நல்ல தூக்கம் உண்டாகும். அதனால் நல்ல ஆரோக்கியமும் உண்டாகும். உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணைக்கும் இது பொருந்தும். தாய் தந்தையோடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. தாயோடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். மற்றபடி தந்தையோட ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஆனால் வீட்டில் முதியவர்கள், அவர்களை தவிர்த்து முதியவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மேலே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. துலா ராசியில் இருக்கிற மாணவ மாணவியர்களாக இருந்தால் நிச்சயமாக அவங்க படிப்பில் சிறந்து விளங்குவாங்க. அப்சர்விங் பவர் அற்புதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு போய் படிக்கிறதோ அல்லது வெளி மாநிலத்தில் படிக்கிற வாய்ப்புகளோ கிடைக்கும். கணவன் மனைவியோடைய உறவில் நிறைய கருத்து வேறுபாடுகள் தோன்றும். ஆனால் அதே நேரம் குருவோட பார்வை உங்கள் ராசி மேலே விடுறதுனாலையும் ராகு சனி குருவோட பார்வையில் இருக்கிறதுனாலையும் நிறைய விட்டு கொடுக்குற தன்மைகளும் 2 பேருக்கு மத்தியில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் கரபரண்டு ஓடும். இந்த ராசிக்காரனுடைய புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால ராகு சனி குருவோட பார்வையில் இருக்கிறதுனால தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. விருப்ப திருமணங்களுக்கும் வீட்டில் பச்சை கொடி காட்டினா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. புதிய பொருள் சேர்க்கை சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு கார மாத்திரை எண்ணம் மேலிடும். மூத்த சகோதரிகளால் லாபம் உண்டுன்னு சொல்லலாம். இந்த ராகு கேது பெயர்ச்சி காலம், அதாவது 18 மாத காலமுமே நீங்கள் திருப்பாம்பரம் சேஷபுரீஸ்வரரை வழிபடுறதும் ஸ்ரீரங்கத்து பெருமாளை வழிபடுறதும் மிகுந்த சிறப்பை கொடுக்கும். ராகு கேதுவுடைய பெயர்ச்சி நாளில் நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று ராகு கேதுவுக்குரிய பரிகாரங்களை பண்ணிக்கிறது சிறப்பு. நன்றி, வணக்கம்.